ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் காலைல ஏஞ்சி பண்ணுறதுக்கு 7 மார்னிங் ஹேபிட்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த 7 மார்னிங் ஹேபிட்ஸையும் நீங்கள் வந்து 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு ஹேபிட்டும் நீங்கள் வந்து 10 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி 7 ஹேபிட்ஸ் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் ஹேபிட், டெய்லி காலைல ஏஞ்சோடனே ஃபஸ்ட் தண்ணி குடிங்க. ஏன் தண்ணி குடிக்க சொல்கிறேன்னா, ஸோ நம்ம பாடியில் நம்ம ஹியூமன் பாடிஸில் 60% தண்ணி தான் இருக்குது. நமக்கு வந்து 1% டீஹைட்ரேஷன் ஆனால் கூட நம்மளோட காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நைட் தூங்கும்போது 6 to 8 ஹவர்ஸ் வந்து தண்ணி குடிக்காம தான் இருக்கும். ஸோ இந்த 6 to 8 ஹவர்ஸ் தண்ணி குடிக்காமல் இருக்கனால நம்ம பாடி வந்து டீஹைட்ரேஷன் ஆகிடும். ஸோ அதனால் காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட் தண்ணி குடிங்க. ஸோ இதனால் நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட மூட் வந்து இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜியும் குடிக்கும். தண்ணி குடிச்சா நமக்கு வந்து எனர்ஜி கூட கிடைக்கும். ஸோ அதனால் காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட் தண்ணி குடிங்க. காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட் டீ காஃபி குடிக்காதீங்க. ஸோ டீ காஃபியை விட தண்ணி நல்லது. ஸோ அதனால் ஃபஸ்ட் தண்ணி குடிங்க. ஸோ அதுக்கப்புறமா டீ காஃபி வேணால் குடிச்சிக்கோங்க. செகண்ட் ஹேபிட், டெய்லி காலையில் எழுந்தோடனே டீப் ப்ரீத்திங் பண்ணுங்கள். இல்லைனா மெடிடேஷன் கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ டீப் ப்ரீத்திங்னா என்னென்னு சொல்கிறேன்னா, ஸோ டெய்லி காலையில் எழுந்திரிச்சு மூச்சை நல்லா உள்ளே வாங்கி வெளியே விடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு மினிமம் 10 மினிட்ஸ் ஆகுது பண்ணுங்கள். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா கூட நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியான ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பிளேஸில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. ஸோ குனிஞ்சு உட்காராமல் ஸ்ட்ரைட்டாக உட்காருங்க. நெக்ஸ்ட் யூடியூப்பில் நீங்கள் வந்து என்னோட சேனலில் நான் வந்து 18 மினிட் மெடிடேஷன் சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ நான் எதுவும் பேசிலாம் இருக்க மாட்டேன். ஜஸ்ட் அந்த வீடியோவில் வந்து சவுண்ட்ஸ் வரும். அந்த சவுண்ட் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மூச்சை உள்ளே வாங்குங்க அண்ட் மூச்சை வெளியே விடுங்க அந்த சவுண்ட் வரும்போதெல்லாம். ஸோ அந்த 18 மினிட் வீடியோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இல்லை மெடிடேஷனை நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஹேபிட் என்னன்னா, ஸோ டெய்லி காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட் புக் படிங்க. ஸோ புக் படிக்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து புக் படிக்கலாம் ஒரு போரிங்கான ஒரு விஷயமா இருக்கும். உங்களுக்கு புக் படிக்க ஹேபிட்டை நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணணும்னா, ஸோ அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி நீங்கள் வந்து புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை பில்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் புக் படிக்க போகிறீங்கன்னா, ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன மாதிரியான புக்ஸ்லாம் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே, ஐடியாஸ் எல்லாமே நான் வந்து ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் புக்குன்னு சொல்லி. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த புக் ரீட் பண்ணுற ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு சிம்பிளாக சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லலாம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது புக் படிக்க ஆரம்பிங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த புக்ஸ் எல்லாமே வந்து சின்ன புக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த புக்கில் யூஸ் பண்ணியிருக்க லாங்குவேஜும் சிம்பிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு டெய்லி நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் படித்தா போதும். நீங்கள் வந்து ரொம்பலாம் உட்காந்து படிக்க தேவை, நிறைய பேஜஸும் கம்ப்ளீட் பண்ண தேவை. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து படித்தா போதும் ஸ்டார்டிங்கில். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஹேபிட் என்னன்னா, மூவ் யுவர் பாடி. ஸோ மூவ் யுவர் பாடினா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஜிம்க்கு போங்க, இல்லை ரன்னிங் போங்க, கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறங்க, யோகா பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒரு பாடி மூவ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற எக்ஸசைஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் காலையில் ஏஞ்சோடனே பாடி மூவ்மெண்ட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் காலையில் ஏஞ்சோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபோன் உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் காலையில் ஏஞ்சோடனே பாடி மூவ்மெண்ட் பண்ணுறது. அதனால் டெய்லி காலையில் ஏஞ்சோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே மொபைல் உட்காந்து யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காதீங்க. அது பாடி மூவ்மெண்ட் பண்ணுங்கள், அது புஷ்அப் பண்ணுங்கள், ஸ்குவாட் பண்ணுங்கள், சிட்டப்ஸ் பண்ணுங்கள், ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணுங்கள். இல்லை குன்ஃபு கராத்தே தெரியும்னா ஸோ அதை கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஏதோ ஒரு பாடி மூவ்மெண்ட் டெய்லி காலையில் ஏஞ்சோடனே 10 மினிட்ஸ் அது மினிமம் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஹேபிட் என்னன்னா, டெய்லி காலையில் ஏஞ்சோடனே சன்லைட் உங்கள் மேலே படுற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் உட்காருங்க, இல்லை நில்லுங்க, மாடிக்கு போங்க, இல்லை எங்கே உங்கள் மேலே வந்து சன்லைட் பண்ணுற மாதிரி இடம் இருக்கும். ஸோ அங்கே போய்க்கோங்க. ஸோ அங்கே ஒரு 10 மினிட்ஸ் போய் நில்லுங்க. ஸோ நம்ம பாடிக்கு வந்து டைம் வந்து இது மார்னிங்கா இல்லை நைட்டா இல்லை ஈவினிங்கா, ஸோ என்ன டைம்னு சொல்லி நமக்கு வந்து சன்லைட் மூலமாக தான் நம்ம பாடிக்கு வந்து தெரியும். ஸோ நம்ம சன்லைட் வந்து நம்ம மேலே பட்டால் தான் ஸோ இது காலையா நைட்டா மதியமா அப்படிங்கிறதே நம்ம பாடிக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு டே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆஃபீஸ்க்குள்ளேயோ இல்லை ஸ்கூலுக்குள்ளேயோ காலேஜ்குள்ளேயோ இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தோம்னா நம்ம பாடி மேலே வந்து சன்லைட் படாது. நம்ம மேக்ஸிமம் டே வந்து இண்டோர்க்குள்ளேயே இருந்தால், வீட்டுக்குள்ளேயே இருந்தால், இல்லை ஸ்கூலுக்குள்ளேயே இருந்தால், காலேஜ்குள்ளேயே இருந்தால், ஆஃபீஸ்க்குள்ளேயே இருந்தால் நம்ம மேலே வந்து சன்லைட் படாது. சன்லைட் பட்டால் தான் நம்மளோட பாடி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதனால் சொல்கிறேன், காலையில் ஏஞ்சோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் வந்து சன்லைட் உங்கள் மேலே படுற மாதிரி உட்காருங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஹேபிட் என்னன்னா, பிளான் யுவர் டே. ஸோ டெய்லி காலையில் ஏஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ நைட் தூங்குற வரைக்கும், காலையில் ஏஞ்சிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் நடுவில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுங்க, ஒரு டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள், ஒரு பிளான் பண்ணுங்கள். உங்கள் டே காலையில் ஏஞ்சாச்சு, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள், ஒரு டு டூ லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் வந்து பண்ணி ஆக வேண்டிய ஒரு 5 விஷயம் இல்லைனா 3 விஷயத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயம், இந்த 5 விஷயத்தை நான் வந்து நைட் தூங்குறதுக்குலாம் நான் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாஸ்க்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் டாஸ்க்லாம் என்னன்னு சொல்லி பாருங்கள், என்னென்ன ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ரைட் பண்ணுங்கள். ஸோ இது 6th ஹேபிட். நெக்ஸ்ட் 7th ஹேபிட் என்னன்னா, ரிஃப்ளெக்ஷன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்கிறேன்னா, ஸோ டெய்லி காலையில் சொல்லி ஒரு 10 மினிட் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு யோசிங்க, நல்லா பாருங்கள், அப்படி அனலைஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, நம்ம நினச்ச மாதிரி போயிட்டுருக்கா, நம்ம பிளான் மாதிரி போயிட்டுருக்கா, நம்ம கரெக்டாக எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா, உங்கள் லைஃப் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். அந்த டைம் உட்காந்து நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிக்கலாம், உங்களை பற்றி, உங்கள் பிளான்ஸை பற்றி, கோல்ஸை பற்றி, நீங்கள் எப்படி போயிட்டுருக்கு உங்கள் லைஃப், இது கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்குமா, இல்லை வேறு சேஞ்சஸ் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து உங்களை பற்றி பேசலாம். ஸோ இந்த 10 மினிட் உங்களை பற்றி யோசிங்க. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச 7 மார்னிங் ஹேபிட்ஸ். உங்களுக்கு காலையில் எழுந்திரிக்கிறது கஷ்டமாக இருக்குது, உங்களாட்டி காலையில் எழுந்திரிக்க முடியலாம், ஸோ இந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள்.